ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. நாளை ஜூன் 26 முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை நீங்கள் ஏற்றுகின்ற விளக்கிற்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்து விளக்கு ஏற்றுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் எப்பொழுதும் நிலவும், பணப்பிரச்சனை இருக்காது, மன கஷ்டம் இருக்காது, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். ஆஷட்ட நவராத்திரி வழிபாடு ஆரம்பிக்குது. இந்த 9 நாட்களும் வீட்டில் நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், விளக்கு ஏற்றும் பொழுது எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும், அதே மாதிரி எந்த தெய்வத்தை வணங்கினால் நல்லது கிடைக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே நவராத்திரியில் மொத்தம் 4 நவராத்திரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அமாவாசை முடிந்து வரக்கூடிய வசந்த நவராத்திரி ஒன்று இருக்குது. ஆனி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படக்கூடிய ஆஷட்ட நவராத்திரி, இதைத்தான் இந்த ஆனி மாதத்தில் நாளைக்கு ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்குறோம். புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். தை மாத அமாவாசை முடிந்து கொண்டாடப்படக்கூடியது ஷியாமலா நவராத்திரி. இப்போது ஆனி மாதம் நடந்து கொண்டு இருக்கு. நாளைக்கு ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல், அதாவது இந்த ஆஷட்ட நவராத்திரியின் முதல் நாள் ஆரம்பிக்கின்றது. ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஷட்ட நவராத்திரி இருக்கின்றது. இந்த 9 நாளும் வராகியை வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக வீட்டில் வராகியை நினைத்து வீட்டில் பூஜை செய்யலாம். நவராத்திரி 9 நாட்களிலும் அன்னையை வழிபாடு செய்தால் தீராத துன்பங்கள் விலகும், குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். அதே மாதிரி வராகி வழிபாடு செய்யாதவங்க வீட்டில் நித்திய விளக்கு ஏற்றுவீங்கல்ல, அந்த நித்திய விளக்கிற்கு அடியில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இலையை வைத்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, கலசம் வைத்து வழிபாடு செய்கிறதா இருந்தால் இந்த ஆஷட்ட நவராத்திரிக்கு எப்படி கலசம் வைத்து வழிபாடு செய்கிறது? ஒரு பித்தளை அப்படி இல்லைன்னா செம்பு சொம்பு நிரம்ப நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க. தண்ணீர் கலசம் வைக்கிறவங்க தண்ணீர் வைக்கலாம், இல்லைனா பச்சரிசி கொட்டி கலசம் வைக்கிறவங்க வைக்கலாம். பன்னீர் கொஞ்சம் ஊற்றி தண்ணீர் வைத்தீங்கன்னா அதில் பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. வாசனையான ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, பட்டை, எலுமிச்சப்பழம், அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் குங்குமம், அதற்கு மேலே மட்டை தேங்காய் வைத்து அந்த மட்டை தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நூல் சுற்றிக்கோங்க. அழகாக அம்பாளை வாழை இலை விரித்து பச்சரிசி பரப்பி அதன் மேலே கலச ரூபத்தில் அம்பாளை அமர வைக்கணும். பச்சரிசி வைக்கிறதா இருந்தால் மற்ற பொருட்கள் எல்லாமும் சேர்த்துக்கோங்க, பன்னீரும் தண்ணீரும் தவிர. தினமும் நாளை முதல் தினமும் மாலை நேரத்தில் 6:30 விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. கலச ரூபத்தில் வழிபாடு செய்கிறவங்க இப்படி நீங்கள் செய்யலாம். நாளைக்கு அன்னையை ஆவாகனம் செய்து வராகிக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து நீங்கள் நாளைய பூஜையை முடிச்சுக்கோங்க. தினம்தோறும் 9 நாட்களும் பூஜை செய்யணும். 9 நாளும் முடிந்ததும் கலச தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சுக்கோங்க. மீதி இருக்கிற தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிவிட்டு வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வராகினுடைய படம் இருக்கணும். சிலை இருந்தால் அந்த படத்திற்கு தினமும் 9 நாளும் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. படத்திற்கோ சிலைக்கோ நெய்வேத்தியம் வைக்கணும். சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணணும். தீப தூப ஆராதனைகள் எல்லாமே பண்ணணும். எங்கள் வீட்டில் வராகினுடைய படம் இல்லைம்மா, நாங்கள் வழிபாடு செய்ய மாட்டோம், வராகி விளக்கு இல்லை, எந்த சிலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மனதார வராகியை மட்டும் நினச்சிக்கோங்க. வராகி தாயை நினைத்து தினமும் மாலை நேரத்தில் 6:30 மேலே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வராகி அன்னையை அந்த தீபச்சுடர் ரூபத்தில் நீங்கள் வைத்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் தீபம் ஏற்றுவீங்கல்ல, அந்த தீபம் காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு அகல் விளக்கு புதிதாக எடுத்துக்கோங்க. இந்த 9 நாளைக்கும் அன்னையை நினைத்து ஏற்றுவதற்காக அந்த அகல் விளக்கில் வராகி அன்னை ஆவாகணும், அப்படி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விளக்கிற்கடியில் வெற்றிலை, செம்பருத்தி இலை, அப்படி இல்லைன்னா கற்பூரவள்ளி இலை, இந்த 3ல் ஏதாவது ஒரு இலையை நீங்கள் இரட்டைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. வெற்றிலை எடுத்தால் 2 வெற்றிலை,
செம்பருத்தி இலை எடுத்தால் 2 செம்பருத்தி இலை. இந்த மாதிரி நீங்கள் இரட்டைப்படை எண்ணிக்கையில் எடுத்து விளக்கிற்கு அடியில் வைத்து பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்பாள் தெய்வம் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் இருக்கும், அந்த அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் வராகி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தீபச்சுடரில் அன்னை ஆவாகனம் செய்து உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றி தருவாள் அப்படின்றது நம்பிக்கை. ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு தினமும் 9 முறை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா 27 முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. உதிரி புஷ்பங்கள் போட்டு மந்திரத்தை சொல்லி வராகி தேவியை சந்தோஷமாக உங்களுடைய வீட்டிற்கு அழையுங்க. வராகி தாயை அன்போடு வீட்டிற்கு வர வைத்தாலே போதும். இந்த ஆஷட்ட நவராத்திரி 9 நாளும் கண்டிப்பாக உங்களை வராகி அன்னை காத்து அருளுவாள். அன்போடு அழைக்கிறவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக வராகி அன்னை போவா. ஆஷட்ட நவராத்திரி வழிபாடு செய்கிற பழக்கம் இல்லை, கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தினமும் நித்திய விளக்கு ஏற்றுகின்ற விளக்கிற்கு அடியில் நான் சொல்லக்கூடிய இலையை வைத்தும் வழிபாடு பண்ணலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாது. நிச்சயமாக நான் சொன்ன வழிபாட்டு முறையை இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வராகி உங்களுடைய இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. 9 நாளும் வீடும் சுத்தபத்தமாக இருக்க வேணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வழிபாட்டை மேற்கொள்கின்றவர்கள் அசைவம் சமைக்கக்கூடாது. வீடு மட்டும் இல்லை, உங்கள் மனசும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வராகியினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பொதுவாகவே இரவு நேரத்தில் தான் வராகி அன்னையை வழிபாடு செய்வோம். அதனால் நாளைக்கு இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் 6 மணி 30 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டு முறையை ஆரம்பிங்க. ஜூன் 26ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 4ஆம் தேதி முடிச்சுக்கலாம். இப்படி செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து வேண்டுதல் வைகள், கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். ஓம் வாராகி தாயே போற்றி. வஜ்ரகோஷம். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.